அனைவருக்கும் வணக்கம். கடந்த மாதம் அக்டோபர் 22, 2024 டெல்லியில் இருக்கிற நங்லோய் அப்படின்ற பகுதியில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் வந்து மணிஷ் அப்படின்ற ஒரு பையன் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறான். அந்த பையன் அந்த கம்ப்ளைண்ட்டில் என்ன சொல்கிறான்னா, என்னுடைய 19 வயது இருந்த தங்கையான சோனியா குமாரி அப்படின்றவங்க அவங்களுடைய காதலனான சஞ்சீவ் அப்படின்ற பையன் கூட ஓடி போயிட்டதாகவும் வீட்டில் இருக்கிற துணிகள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டதாகவும் எங்களுக்கு சோனியாவை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு. ஆனால் அந்த சமயத்தில் போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டை விட்டு ஓடி போன சோனியாவும் சஞ்சீவும் மேஜர் அப்படிங்கிறதுனால எங்களால் எந்தவித ஆக்ஷனும் எடுக்க முடியாது. அவங்க சுய விருப்பத்தோடு தான் ஓடி போயிருக்காங்க. இருந்தாலும் அவங்க நாங்கள் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வீட்டுக்கு அனுப்பியிருந்திருக்காங்க. ஆனாலுமே மணிஷ் தன்னுடைய தங்கையை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பர்கள் கூட சேர்ந்து தன்னுடைய தங்கையை தீவிரமாக தேட ஆரம்பிச்சிருக்காரு. இந்த சமயத்தில் தான் வெஸ்ட் பீகார் அப்படின்ற போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபோன் கால் மணிஷோடைய குடும்பத்தார்களுக்கு வந்திருக்கு. அந்த ஃபோன் காலில் என்ன சொல்லப்படுதுன்னா, நாங்கள் அடையாளம் தெரியாத ஒரு பையனை கைது பண்ணோம் அப்படின்னும் நம்பர் பிளேட் இல்லாத ஒரு பைக்கை நாங்கள் பிடிச்சோம். அப்படி பிடிக்கும் போது அந்த பையன் கிட்ட 2 ஆதார் கார்டு இருந்தது. அந்த ஆதார் கார்டில் உங்களுடைய குடும்ப நம்பர் இருந்ததுனால தான் நாங்கள் கால் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து இந்த குடும்பத்தார்களுக்கு தகவலை தெரிவிக்கிறாங்க. இதனால மணிஷ் என்ன பண்றாருன்னா, உடனடியாக இவருடைய தங்கையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருல, அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி இருந்திருக்காரு. போலீஸ் ஆஃபீஸரும் வெஸ்ட் பீகார் போலீஸ் ஸ்டேஷன்லாம் நாங்கள் கேட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி மறுபடியுமே மணிஷை வீட்டுக்கு அனுப்பியிருந்திருக்காங்க. அன்னைக்கு மணிஷோடைய தங்கைக்கு என்ன நடந்துச்சு, அந்த தங்கை அப்படி எங்கே தான் ஓடி போனாங்க, நம்பர் பிளேட் இல்லாமல் ஒரு பைக்கை போலீஸ் ஆஃபீஸர் பிடிச்சாங்களே, அது யாருடைய பைக்காக இருக்கும்? கடந்த மாதம் டெல்லியில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு திகிலான ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எல்லா வீடியோவுமே லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது நீண்ட நாட்களாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் செய்து பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்குமே மிக்க நன்றி. போலீஸ் அதிகாரிகளுக்கு விஷயம் சீரியஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்படிங்கிறதுனால சோனியாவை பற்றின எல்லா விஷயங்களையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. யார் இந்த சோனியா, இந்த சோனியா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன படிச்சிருக்காங்க, இவங்களுடைய குடும்ப பின்னணி என்ன, இவங்க காதலிச்ச அந்த சஞ்சீவ் அப்படின்ற பையனுடைய குடும்ப பின்னணி என்ன, அவன் யார் அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. 19 வயது இருந்த சோனியாவுடைய அப்பா அம்மாவுடைய பூர்வீகம் பீகார் மாநிலம். பீகார் மாநிலத்தில் சரிவர வருமானம் இல்லாததுனால தான் தங்களுடைய குடும்பத்தை அழைத்து கொண்டு டெல்லியில் வந்து செட்டில் ஆகியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு சோனியா தான் அந்த வீட்டில் கடைசி பிள்ளை. இந்த சோனியாவுக்கு ஒரு அண்ணனும் ஒரு அக்காவும் கூட இருக்காங்க. இவர்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணுன்னா, இவங்க ரொம்பவே ஏழ்மையான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்காங்க. இவங்க ஒரு தெருவில் ஒரு வாடகை வீட்டில் தான் தங்கியிருந்திருக்காங்க. சோனியாவுடைய அப்பாவை பற்றி சொல்லணும்னா, மாட்டு தீவனங்கள் விற்கக்கூடிய தொழில் பார்த்துக்கிட்டு வராரு. சோனியாவுடைய அம்மா வீட்டு வேலைகள்லாம் செய்து அதன் மூலிமா கிடைக்கிற வருமானத்தில் தான் இந்த குடும்பத்தார்கள் மொத்தமே வாழ்ந்துக்கிட்டு வராங்க. ரொம்பவே ஒரு வறுமையான சூழ்நிலையில் தான் அந்த வீட்டில் இருக்கிற 3 பிள்ளைகளுமே வளர ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த வறுமையின் காரணமாக சோனியா 10ஆம் வகுப்புக்கு மேலே படிக்கவே இல்லை. தன்னுடைய படிப்பை நிப்பாட்டி இருந்திருக்காங்க. வேறு ஏதாவது வேலைக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு குடும்ப சூழ்நிலை ரொம்பவே மோசமாக இருக்கிறதுனால எப்படியாவது ஒரு பணக்கார லைஃப்பை தான் வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த பெண்ணுடைய மனதுக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்திருக்கு. இதனால் கஷ்டப்பட்டு எப்படியாவது நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு மைண்டோட தான் கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளை அவங்க பார்த்துக்கிட்டே வராங்க. சோனியாவுக்கு சின்ன வயதில் இருந்து மீடியாவில் ஏதாவது சாதித்து பெரிய அளவில் வரணும் அப்படின்றது தான் விருப்பம். இதனால் அதற்குண்டான வேலைகள்லையும் அவங்க ஈடுபட்டு இருந்திருக்காங்க. மறுபக்கம் இவங்க வேலைக்கு போகிற காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து வைத்து ஒரு ஃபோன் ஒன்று வாங்கி அதில் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பெண் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கிறதுனால நிறைய ஆண்கள் இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால் எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ்லாம் கிடைச்சாங்க. இதன் மூலயமா பெய்டு ப்ரொமோஷன்லாம் நிறைய கிடைச்சிது. இதனால் சில வருமானம் இந்த சோனியாவுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. முக்கியமாக இவளுக்கு டெய்லரிங் தெரியும் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு தேவையான எல்லா ஆடைகளையுமே அவங்களே தான் வடிவமைச்சிருந்திருக்காங்க. இதனால் நிறைய பேர் இந்த ட்ரெஸ்லாம் எங்கே வாங்கினீங்க, இந்த ட்ரெஸ்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிக்கிட்டே இருக்கிறதுனாலையும் எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ்லாம் இவங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே போகிறாங்க. இப்படி சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு ஏற்றத்தில் போய்கிட்டு இருக்கிற சமயத்தில் தான் புதிதாக ஒரு பையன்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ஒன்று வருது. அந்த பையன் தன்னுடைய பேர் சஞ்சீவ் அப்படின்னும் தான் நீங்கள் வசிக்கிற பகுதியில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்திருக்கான்.
இப்போ ஒரே ஏரியா அப்படிங்கிறதுனால அந்த பெண்கிட்ட மெல்ல மெல்லமாக பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். சோனியாவும் இவனுக்கு பதில் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே ஒரு நட்பாக மாற ஆரம்பித்து அது ஒரு கட்டத்தில் தீவிர காதலாகவும் மாற ஆரம்பிக்குது. இந்த சோனியா கூட அந்த பையனை செல்லமா பூத் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. இதற்கு அர்த்தம் தீய ஆவி, அப்படி இல்லைன்னா பேய் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய காதலனை செல்லமா இப்படி தான் இந்த பெண் கூப்பிட்றதுனால அவங்களுடைய வாழ்க்கையும் ரொம்பவே சந்தோஷமாக தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் கொஞ்ச நாட்கள் கழித்து சோனியா கிட்ட இருக்கிற எப்போதும் இல்லாத துருதுருப்பு ஏன் இப்போ காணப்படலை அப்படின்ற ஒரு சந்தேகம் அவங்களுடைய அம்மாவுக்கு எழ ஆரம்பிக்குது. ஆள் ரொம்பவே சோர்வாக இருக்கா, அவளுக்கு என்ன ஆச்சு, எதுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோனியாவுடைய அம்மாவான தேவி ஒரு நாள் தன்னுடைய மகளை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ மருத்துவர் சோனியாவை சோதித்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய மகள் கர்ப்பமாக இருக்காங்க, அதனால தான் இந்த அளவுக்கு சோர்வெல்லாம் ஏற்படுது, அது எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் மறுபக்கம் சோனியாவுடைய அம்மாவுக்கு பயங்கர ஷாக். ஏன்னா உங்களுடைய மகளுக்கு இன்னும் திருமணமாகல, வெறும் 19 வயது தான் ஆகுது, தனக்கு தெரியாமல் எப்படி இப்படி கர்ப்பம் தெரிச்சா அப்படின்ற ஒரு கோபம் அந்த அம்மாவுக்கு எழ ஆரம்பிக்குது. அதன் பிறகு தான் வீட்டுக்கு வந்து அவங்களுடைய ஸ்டைலில் விசாரணை பண்ணும்போது தான் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த பெண் தன்னுடைய அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் சஞ்சீவ் அப்படின்ற நம்ம ஏரியாவிலே இருக்கக்கூடிய 20 வயது நேர்ந்த பையனை தான் அந்த காதலிப்பதாகவும் அவனால தான் நான் கர்ப்பமான அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது எல்லாத்தையுமே கேட்கும்போது அந்த அப்பா அம்மாவுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்திருக்கு. இந்த சஞ்சீவ் அப்படின்றவன் ஹரியானா மாநிலத்தில் தான் பிறந்திருக்கான். இவனுடைய குடும்பத்தார்கள் கூட அங்கே தான் பிறந்திருக்காங்க. பிழைப்புக்காக தான் ஒரு வாடகை வீட்டில் வந்து இப்போ டெல்லியில் தங்கியிருக்காங்க. சோனியாவை இவன் அடிக்கடி அந்த தெருவில் பார்ப்பான். அதே சமயம் இன்ஸ்டாகிராமில் அவங்களுடைய வீடியோ ட்ரெண்டிங்கில் வந்ததுனால அவங்களுடைய ரீல்ஸும் இவனுக்குமே சஜஷனில் போயிருந்திருக்கு. அப்போ தான் தன்னுடைய ஏரியாவை சேர்ந்த பெண் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழகில் மயங்கி மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பெண் கிட்ட தொடர்ந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். தன்னுடைய காதல் வலையிலையும் சிக்க வச்சிருந்திருக்கான். நாட்கள் நகர நகர இந்த காதல் ரொம்பவே தீவிரமாகிக்கிட்டே போகுது. இந்த பெண் கூட தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட சஞ்சீவ் தான் என்னுடைய கணவர், அவனை செல்லமான பூத் அப்படின்னு பேயின்னு தான் கூப்பிடுவான் அப்படின்ற மாதிரி சில போஸ்ட் எல்லாமே போட்டிருந்திருக்காங்க. ஆனால் சஞ்சீவோடைய முழு சுயரூபம் என்ன அப்படிங்கிறது இந்த சோனியாவுக்கு எந்த விதத்துலையுமே தெரியாது. சோனியா மொபைலில் கூட அவனுடைய பெயரை பூத் அப்படின்னு தான் சேவ் பண்ணியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு அவங்க போஸ்ட் போட்டால் கூட ஐ லவ் யூ மை பூத், மை டார்லிங் பூத் அப்படின்னு சொல்லி தான் போடுவாங்க. காதலிக்க ஆரம்பித்த கொஞ்ச நாட்கள்லேயே அவன் தான் தன்னுடைய உலகம் அப்படின்ற மாதிரி சோனியா நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் தான் தன்னுடைய கணவன் அப்படின்ற மாதிரி நினைத்து போஸ்ட் போடும்போது கூட தன்னுடைய வருங்கால கணவன் தன்னுடைய கணவன் அப்படின்ற மாதிரி தான் போட்டுக்கிட்டே வராங்க. இந்த மாதிரி சமயத்தில் தான் இவங்க இன்னும் நெருக்கமாக ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் இந்த பெண்மணி கர்ப்பம் தரிக்கிற அளவுக்கு மாறி இருந்திருக்கு. இந்த விஷயம் சோனியாவுக்கு தெரிய வர ஆரம்பித்ததுமே நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. ஆனால் சஞ்சீவ் கொஞ்ச நாள் போகட்டும், நம்ம ஏதாவது சரி பண்ணலாம், என்னுடைய வீட்லேயும் ஒத்துக்க மாட்டாங்க, அதனால் நம்ம ஓடி போய் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பெண்ணை காக்க வச்சுக்கிட்டே இருந்திருக்கான். ஆனால் நாட்கள் நகர நகர இந்த பெண்ணுடைய உடல்நிலையில் சில மாற்றங்கள்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த பெண்ணுடைய வயிறு வெளியில் தெரிய வர ஆரம்பிக்குது. மேற்கொண்டு தன்னுடைய மகள் ரொம்பவே சோர்வாக இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுடைய மகள் 7 மாதம் கர்ப்பிணி பெண்ணாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமே இந்த அம்மாவுக்கும் வெளி உலகத்துக்குமே தெரிய வர ஆரம்பிக்குது. தொடர்ந்து இந்த சோனியாவும் சஞ்சீவும் பேசினாலே திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சோனியா கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இது எல்லாமே ஒரு கட்டத்தில் சஞ்சீவுக்கு ஒரு வித பயத்தையும் கோபத்தையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்த ஆரம்பிக்குது. மேற்கொண்டு இந்த சஞ்சீவோடைய அப்பா அம்மா வீட்டு சைடில் யாருக்குமே இந்த பெண் கர்ப்பமாக இருக்கா, இவளை திருமணம் பண்ணிக்க போகிறான் அப்படின்ற எந்த ஒரு விஷயமுமே தெரியாது. எதை பற்றியுமே தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இந்த சஞ்சீவ் தெரிவிக்கவே இல்லை. இதனால் இந்த தொல்லைகளில் இருந்து மீண்டாகணும் அப்படின்னா சோனியா உயிரோடு இல்லாமல் போனால் மட்டும்தான் நாம் சுதந்திரமாக தெரிய முடியும் அப்படின்னு 20 வயது நேர்ந்த சஞ்சீவ் ஒரு பக்காவான ஒரு பயங்கரமான ஸ்கெட்சை தீட்ட ஆரம்பிச்சிருக்கான். ஆனால் மறுபக்கம் சோனியா என்னதான் இந்த சஞ்சீவை திருமணம் கட்டியில்லாமல் போனாலும் கூட தொடர்ந்து அவனை தன்னுடைய கணவன் மாதிரி நினைத்து தான் வரலட்சுமி விருதெல்லாம் எடுத்துக்கிட்டே வராங்க. அப்படி தான் அக்டோபர் 20ஆம் தேதி இந்த பெண்மணி 7 மாத கர்ப்பிணி பெண்ணாக இருக்கும்போது நாம 2 பேரும் வெளியில் போகலாம், திருமணம் கட்டிக்கலாம் அப்படின்னு சஞ்சீவ் சொல்லியிருந்திருக்கான். இதை கேட்டதுமே சோனியாவுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. இதனால் சந்தோஷத்தோடைய தனக்கு தேவையான துணிமணிகள், தேவையான பணம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே எடுத்து வைத்து கொண்டு விடியற் காலை 4 மணிக்கெல்லாம் ரெடியாக இருந்திருக்காங்க. மறுபக்கம் சஞ்சீவ் ஒரு வாடகைக்காரை எடுத்துக்கொண்டு இந்த சோனியாவுடைய வீட்டுக்கிட்ட வந்திருக்கான். அப்போ சோனியா தன்னுடைய குடும்பத்தார்கள் தூங்கிட்டு இருக்கிற சமயத்தில் நைஸாக வீட்டில் இருந்து வெளியில் கிளம்பி இவன் கூட காரில் ஏறி எஸ்கேப் ஆகி போகிறாங்க.
அதன் பிறகு கால நேரத்தில் எழுந்து சோனியாவுடைய அப்பா அம்மா பார்க்கும்போது சோனியா அந்த வீட்டில் இல்லாமல் போகிறாங்க. இதனால் தொடர்ந்து தன்னுடைய மகளுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க, பல இடங்களில் தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே சோனியா கிடைக்கவே இல்லை. மொபைல் ஃபோன் கூட சுவிட்ச் ஆஃப் தான் வந்துக்கிட்டே இருக்குது. அதன் பிறகு தான் சோனியாவுடைய அண்ணன் தொடர்ந்து தன்னுடைய தங்கைக்கு கால் பண்ணி பார்த்துக்கிட்டே வரும்போது சுவிட்ச் ஆஃப் தான் வந்திருக்கு. இரவு நேரத்துலையும் கால் பண்ணி பார்த்துக்கிட்டே வராரு. அப்போது திடீர்னு மொபைல் ஆன் ஆகியிருந்திருக்கு. அந்த சமயத்தில் கால் பண்ண போது எதிர்முனையில் இருந்து பேசினது சஞ்சீவ். சஞ்சீவ் என்ன சொல்கிறான்னா, உன்னுடைய தங்கையும் நானும் திருமணம் பண்ணி நீங்க இனிமே எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவ இனிமே உங்க வீட்டுக்கெல்லாம் வரமாட்டா, அதனால இனிமே கால் பண்ற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் காலை அந்த சமயத்தில் கட் பண்றான். அதன் பிறகு தான் சோனியாவுடைய அண்ணன் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன்லையும் இவங்க மேஜர் அப்படிங்கிறதுனால 2 பேரோடும் விருப்பப்பட்டு தான் போயிருக்காங்க. அதனால் இதில் நாங்கள் பெருசாக தலையிட முடியாது, வேணும்னா எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை வீட்டுக்கும் அனுப்பியிருந்திருக்காங்க. மறுபக்கம் வீட்டுக்கு வந்த சோனியாவுடைய அண்ணன் தன்னுடைய தங்கையுடைய காலில் என்னென்ன பேசணும் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தா அந்த ஃபோன் கால் கான்வர்சேஷனுடைய ஆடியோவை திரும்பியும் இந்த மனிஷ் கேட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் இந்த சஞ்சீவ் பேசிக்கிட்டே இருக்கிற சமயத்துல ஆழமா தோண்டுடா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருந்திருக்கா. என்னடா அது, இந்த வார்த்தை வித்தியாசமா இருக்கு அப்படின்ற ஒரு சந்தேகம் மனிஷுக்கு எழ ஆரம்பிச்சதும் மறுபடியுமே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறான். அப்போதான் வெஸ்ட் பீகார் போலீஸ் ஸ்டேஷன் அதிகாரிகள் சும்மா ரேண்டமா வெஹிக்கிள் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்பர் பிளேட் இல்லாம சஞ்சீவோடைய பைக்கு மாட்டி இருந்திருக்கு. அப்படி பைக் மாட்டப்பட்ட அவங்கிட்ட இருந்து இந்த சோனியா குமாரியோடைய குடும்பத்தார்களுடைய ஆதார் கார்டு சிக்கி இருந்ததுனால உடனடியாக கால் பண்ணி அந்த தகவலை கொடுத்திருந்திருக்காங்க. இந்த விஷயம் எல்லாமே மனிஷுக்கு ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிச்சதும் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்டயே இந்த ஆடியோல இருக்கிற விஷயம் இதேமாரி வெஸ்ட் பீகார் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லும்போது தான் இந்த வழக்கை சீரியஸா எடுத்து நங்கலோய் போலீஸ் அதிகாரிகள் விசாரணையை தொடங்கி இருந்திருக்காங்க. அதன் பிறகுதான் இந்த சஞ்சீவியை கைது பண்ணி இருந்திருக்காங்க. சஞ்சீவை கைது பண்ணும்போது அவனுடைய 2 நண்பர்களான ரித்திக் மற்றும் பகஞ்ச் அப்படின்ற 2 பேருமே கைது பண்ணியிருந்திருக்காங்க. இந்த 3 பேருமே அவங்களுடைய ஸ்டைலில் அடித்து உதச்சி விசாரணை பண்ணும்போது தான் சோனியா எங்கே இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறானுங்க. இந்த சஞ்சீவோடைய திட்டம் என்னவா இருந்திருக்குன்னா, இந்த சோனியாவை கொலை பண்ணணும் அப்படிங்கிறது தான். இதனால வாடகைக்கார் எடுத்துட்டு வந்து சோனியாவை பிக்கப் பண்ணிட்டு போனாலும் அதிகாலை நேரத்தில். அதன் பிறகு கொஞ்ச தூரத்திலேயே அவனுடைய 2 நண்பர்களும் அந்த காருக்குள்ள ஏறி இருக்காங்க. அப்போ சோனியா என்ன நினைச்சிருக்காங்கன்னா, தங்களுடைய திருமணத்துக்கு சாட்சியாக தான் இவர்கள் 2 பேரும் வராங்க அப்படின்னு நினைச்சு தொடர்ந்து அந்த கார்லயே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு கார் ரோத்தாக் அப்படின்ற பகுதியை நோக்கி போக ஆரம்பிக்குது. இடையில வரக்கூடிய உணவகங்கள்ல சாப்பாடுலாம் சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு நம்ம திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பார்ட்டி ஒன்று கொண்டாடிடலாம் அப்படின்னு சஞ்சீவ் சொல்லி இருந்திருக்கான். அதன் அடிப்படையில் சஞ்சீவும் அவனுடைய நண்பர்களும் ட்ரிங்க்ஸ் பண்ணி இருந்திருக்காங்க. சோனியாவை ட்ரிங்க்ஸ் பண்றியான்னு கேட்டபோது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கா. அதன் பிறகு அவங்களுடைய காரை எடுத்துக்கொண்டு மடினா அப்படின்ற ஒரு கிராமத்தை நோக்கி போயிருந்திருக்காங்க. அந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடமா பார்த்து அந்த காரை காட்டுப்பகுதியில் இருந்த ஒரு பாதைக்குள்ள விட்டுருந்திருக்காங்க. சோனியாவுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன் இங்கே போற அப்படின்னு சொல்லி கேட்டபோது இங்கே ஒரு கோவில் இருக்கு, அங்கே போய் நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். சரின்னும் சோனியா அவனை நம்பி அவன் கூடயே எந்தவித சந்தேகமுமே இல்லாம தான் போயிருக்காங்க. தொடர்ந்து இருட்டு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அந்த ரோட்ல ஆள் நடமாட்டம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. திடீர்னு அந்த கார் ஒரு இடத்துல நிப்பாட்டப்படுது. அந்த கார்ல இருந்து இந்த 3 ஆண்களும் கீழே இறங்குறானுங்க. அதன் பிறகு இந்த சோனியாவுடைய தலைமுடியை பிடிச்சி தரன்னு வெளியில இழுத்து கண்ணா பின்னான்னு அடிச்சிருந்திருக்காங்க. 7 மாத கர்ப்பிணி பெண் அப்படின்னு கூட பார்க்காம வயிற்றுல மூஞ்சில அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சு சார்ஜர் ஒயரால அந்த பெண்ணுடைய கழுத்தை இருக்க நெரிச்சு துடிக்க 2 உயிர்களையுமே கொண்டு இருந்திருக்கானுங்க. அந்த சமயத்தில் தான் சோனியா கிட்ட என்னென்ன உடைமைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டே வரும்போது சோனியாவுடைய மொபைலை இவன் யதார்த்தமாக ஆன் பண்ணியிருந்திருக்கான். அப்போ மனிஷ் கால் பண்ணிட்டதுனால அந்த காலை அட்டன் பண்ணி நானும் அவளும் திருமணம் பண்ணி கொண்டோம், இதனால் இனிமேல் தேடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணியிருந்திருக்கான். இந்த ஃபோன் கால் பேசுகிற சமயத்தில் இன்னும் குழியை தோண்டவா அப்படின்னு சொல்லி அவனுடைய நண்பர்கள் கேட்டபோது இன்னும் ஆழமாக தோண்டு அப்படின்னு இவன் சொன்ன கான்வர்சேஷன் அந்த ஃபோன் கால் ரெக்கார்ட்லையும் பதிவாகி இருந்திருக்கு. மறுபக்கம் சோனியாவுடைய சடலம் அவளுடைய உடைமைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அந்த குழிக்குள்ளே போட்டு மூடிட்டு இவனுங்க டெல்லியை நோக்கி மறுபடியும் வந்திருக்கானுங்க. மேற்கொண்டு இந்த சஞ்சீவ் இன்ஸ்டாகிராமில் தன்னுடைய பெயரையும் மாற்றி இருந்திருக்கான். தொடர்ந்து சஞ்சீவியும் அவனுடைய நண்பர்களையும் கிரைம் சீனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு சோனியாவுடைய சடலத்தெல்லாம் மீட்டு எடுத்திருக்காங்க. அந்த கிரைம் எப்படி நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையுமே ரீக்ரியேஷன் பண்ணுறாங்க. போலீஸ் ஆஃபீஸருடைய விசாரணையில் முக்கியமாக கிடைச்ச ஒரு திடுக்கிடும் தகவல் என்னன்னா, இவன் சோனியாவை கொலை பண்ணுவதற்கு உண்டான காரணம்தான்.
அதற்கு என்ன காரணம்னா இவனுடைய உண்மையான பெயர் சஞ்சீவ்லாம் கிடையாது. இவனுடைய உண்மையான பெயர் முகமது சலீம். இவன் தான் ஒரு இஸ்லாமியர் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டியை மறைச்சி தான் தான் ஒரு ஹிந்து மாதிரி இந்த பெண் கூட பழகி எல்லாமே பண்ணியிருந்திருக்கான். மேற்கொண்டு இவனுடைய குடும்பத்தார்கள் வேற்றுமத பெண்ணை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இவனுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் தெரிந்து கொண்டு தான் வேணும்னே இவன் சஞ்சீவ் அப்படின்ற பேரில் அந்த பெண் கூட பழகி இருந்திருக்கான். இவனுக்கு தேவையானது அந்த பெண்ணுடைய உடம்பும் இவனுக்கு தேவையான டைம் பாஸ் மட்டும்தான். மற்றபடி அவன் அந்த பெண்ணை உண்மையாலாம் காதலிக்கல, ஜஸ்ட் டைம் பாஸுக்கு தான் இது எல்லாமே பண்ணியிருக்கான். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த சோனியாவை கொலை பண்ணதுக்கு பிறகு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பெயரை சஞ்சீவில் இருந்து சலீம் அப்படின்னு மாற்றி இருந்திருக்கான். மேற்கொண்டு ஒரு கொஞ்ச நாட்கள்லேயே 10 முறைக்கு மேலே இவனுடைய பெயர் எல்லாமே மாற்றப்பட்டிருந்திருக்கு. நிறைய பெண்கள் கிட்ட இவன் இந்த மாதிரி தான் பேசி அவங்க கூட டைம் பாஸ் பண்ணுறது, ஊர் சுற்றுறது போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த சலீம் பண்ணியிருக்கான். ஆனால் இவனுடைய இந்த வலையில் தீவிரமாக பாதித்தது யாருன்னா இந்த சோனியா குமாரி தான். ஒரு கட்டத்தில் சோனியா குமாரி கர்ப்பம் தரிச்சதுனால இதில் இருந்து தப்பிக்க முடியாது, நம்ம வீட்டு சைட்லையும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பயம் இவனுக்கு வர ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் இதில் இருந்து முழுவதுமாக தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சோனியா குமாரியை இல்லாமல் பண்ணியிருந்திருக்கான். தற்போதைக்கு இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கிறதுனால என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். சமூக வலைதளங்கள் மூலமா ஏற்படுற ஒரு பையனுடைய காதல் எவ்வளவு பெரிய சிக்கல்ல வந்து முடியுது அப்படிங்கிறத ஒவ்வொரு பெண்களுக்குமே பெரிய எடுத்துக்காட்டா இது அமையும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். இந்த மாதிரி டைம் பாஸுக்காக சுத்தி திரியிற ஆட்கள் ஆன்லைன்ல இப்படி சுத்தி திரியலாம், அவர்கள்கிட்ட இருந்து நீங்க விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இந்த சலீமை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிந்துக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.